ஓட்ஸு 2 கப்பு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி டயட் ஃபுட்டு ஓகேங்களா. 2 இந்த கப்பில் 2. கேரட்டு, உருளைக்கிழங்கு, கேப்சிகம்மு, மல்லித்தழை, கருவேப்பிலையும், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், இது மட்டுமே எடுத்துக்கோங்க. இன்றைக்கி டயட்டு தான் டயட் அந்த ஃபுட்டு தான் ஓகேங்களா. ஓகே, கடுகு போட்டுக்கோங்க, பொரியட்டும். கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் வதக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கேப்சிகம் அண்டு கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வதக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நல்லா ரொம்பவும் வதங்கக்கூடாதுங்க, ஓரளவு வதங்கினா போதும். ஆக்சுவலாக மிளகு பொடி தூவிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் சால்ட்டு, இந்த வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட்டு அண்டு ஓட்ஸுக்கு தேவையான சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமில் ஓட்ஸ் போட்டுக்கோங்க. ஓட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் மல்லித்தூளை தூவிக்கோங்க. ஓட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு. ஓட்ஸ் உப்புமா மாதிரி ரெடி ஆகிடுச்சு. டயட் இங்கே எடுக்கிறவங்களுக்கு இது நல்ல சாப்பாடு ஓகேங்களா. ரைஸ் சேர்க்க வேணாம், எதுவுமே வெஜிடபிள் மட்டுமே தான். ஆக்சுவலாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டயட்டிங் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா. பாய். ஹெர்பல் வாட்டர் அண்டு ஓட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹெர்பல் டீ கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கம்மியாயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகேங்க, ஓட்ஸு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, பாய்.